Hi guys, good morning. Annambala Kottaya. நல்ல பெருசு பெருசா ஊத்துனாங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஒடிசாவில் இருக்க மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாம் சீட் ஃப்ரூட், பனம்பல கொட்டையா. இது நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுக்குள்ளே ஒயிட் கலரில் இருக்கும். அதை நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம ஸ்வீட்டாக இருந்தது. இன்னைக்கு இதில் என்னோட அம்மா பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி தோசை சுட போகிறாங்களாமா. அப்பா நிறைய நிறைய புது புது கண்டென்ட் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறது. இன்னைக்கு இதை அப்பா கட் பண்ணி அவங்களாவே எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் பண்ணுறதை மட்டும் நீ வீடியோ எடுன்னு சொல்லி நிறைய எப்படி தெரியுமா சொல்லுவாங்க அவங்க என்கிட்ட. ஸ்டார்டிங்கில் ஒன்று வெட்டும்போது எடு, எல்லாமே வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எடு, மிக்ஸ் பண்ணி விடு, அவ்வளோதான். இப்படியெல்லாம் எனக்கு ஐடியா கொடுக்குறாங்க தெரியுமா. சரி, இன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி. அப்பா இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ எனி டைம் எதுக்கு ஷூட் பண்ணணும், நான் ஒரு 10 இல்லாட்டி 15 கட் பண்ணி வைக்கிறேன், அந்த டைமில் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் கட் பண்ணி முடிக்கும்போது ஒரு டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த 1-2 கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனது இல்லை பூசணம் பத்து போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்பா இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இப்போ ஒரு வழியாக எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் கறிக்கருவால் வச்சு தோண்டி எடுக்கிறதுக்கு அப்பா ரெடி. கிண்ணம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு டைம் காமிக்கலாமேன்னு சொல்லி எடுத்தேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒன்று எடுத்திருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நான் தமிழ் பொண்ணு, அங்கே இருக்கிற ஃபுட்லேருந்து இங்கே ஏன் எப்படி சேஞ்ச் ஆனீங்க, இந்த மாதிரி இந்த கமெண்ட் மட்டுமே தான் நிறைய வந்திருந்தது. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க தானே, நாங்கள் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இங்கே என்னோடய வீட்டில் நான் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும், எதுவுமே கிடைக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. சப்போஸ் நான் இங்கே பண்ணுறது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு, நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், யாராவது சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு வழியாக அம்மா இப்போ தான் க்ளீன் பண்ணி முடித்தாங்க எல்லாமே. இதுக்கப்புறம் இடிக்கணும். இப்போ அம்மா இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும், அது நாங்கள் மசாலா இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மிளகா இருந்தால் சிவப்பு கலரில் தெரியும் தானே, ஆனால் அப்படி எதுவும் இல்லை. சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருந்தால் நான் தான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ எல்லாமே இதை இடிக்கணும். அம்மியில் பண்ணலாம், பட்டு இது நைட் டைம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் அம்மியில் வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கணும் இது எல்லாமே. இப்போ எல்லாமே இடித்து முடிச்சாச்சு. அதை ஒரு சட்டியில் எடுத்து கொஞ்சமாக தண்ணி கொடுத்துருக்காங்க, மிக்ஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 3 இருக்குது. பாப்பாவுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பாப்பா கொடுக்கலாமேன்னு வச்சுருக்கோம். இப்போ அம்மா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வழியாக அந்த ஃப்ரூட்டை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பச்சரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். சீனி மிக்ஸ் பண்ணல,
வெறும் அந்த பச்சரிசி மாவு மட்டும் மிக்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தோசை எப்படிங்க வரும்? இப்போ தண்ணி கொடுக்குறாங்க. అవుతారే ఈ కోర్ ఎయిటి మొత్తమన్నా இப்போ உப்பு கொடுக்குறாங்க. அப்பா சொன்னாங்க அந்த ஃப்ரூட் ஆல்ரெடி ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால சீனி மிக்ஸ் பண்ண வேணான்னு. இதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவு கூட அது என்ன அந்த பனம் பழத்துலேருந்து தோசை பண்ணப்போ அம்மா நாளைக்கு மார்னிங் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பண்ணாங்க. நான் அம்மா கிட்ட கேட்டேன், இரு ஒரு டைம் நானுமே இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறேன், இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கல தோசை எப்படி வருதுன்னு. சப்போஸ் நல்லா வந்தால் இப்போவே சுட்டு முடிச்சிடலாம், இல்லாட்டி நாளைக்கு பண்ணலான்னு சொன்னாங்க. ட்ரையல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் போது அதுவே ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம், மிக்ஸ் பண்ண உடனே பண்ணால் எப்படி இருக்கும்னு. இன்னொன்று, ஏதாவது பலகாரம் செய்யும்போது இங்கே ஒன்று புதுசாக பண்ணுவாங்க. என்ன தெரியுமாங்க? பாருங்கள், அடுப்புக்குள்ளே கொஞ்சம் மாவு கொடுக்குறாங்களா. இன்னொன்று, அடுப்போட அந்த மூணு சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மாவு கொடுப்பாங்க. அது வந்து நம்ம இது செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டைம் அம்மா கொடுப்பாங்க, இன்னொன்று செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. அப்படியே ஒட்டிக்கிச்சு, சரியாகவே செய்ய முடியல. இப்போ பார்க்கலாம் தோசை எப்படி வருதுன்னு. அது மூலியமாக தான் தெரியும் இன்னைக்கு நைட்டு சமைக்கிறது இல்லை காலையில் பண்ணலான்னு. போச்சு இப்போவே இப்படி ஆயிடுச்சு. அப்பா சொன்னாங்க சுத்தமாக நல்லா வராது, நீங்கள் மாவை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணோம். அந்த தோசை எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கிண்ணத்தில் இருக்கிறதுல மட்டும் நாங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப தண்ணியாக மாறிடுச்சு. அம்மா சொன்னாங்க இது இன்றைக்கி எப்படி. நேற்று நைட்டு அம்மா தோசை பண்ணும்போது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, ஏன்னா அப்போ தான் மிக்ஸ் பண்ணாங்க, அதனால தோசை சரியாக வரல. இன்றைக்கி காலையில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு அவர் வரலன்னு. நேற்று நைட்டு அந்த தண்ணியை வந்ததுக்கப்புறம் நாங்கள் தோசை சுடலை, அதனால் வீடியோ எடுக்கலை. மார்னிங் சுட்டாங்க, நல்லா இருந்தது பாருங்கள். மார்னிங் நல்லா வந்திருந்தது. அது மார்னிங் ஒரு வழியாக சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு நான் வீடியோ அதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஆப்பு மாதிரி நல்ல பெருசாக ஊற்றுனாங்க. அவங்க சொன்னாங்க லைட்டாக ஊற்றும்போது தோசை சரியாக வரலையாமா, அதனால பெருசாக ஊற்றிருக்காங்க. ஒரு வழியாக நல்லா வந்தது.